ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கட்லெட் குலோப் ஜாமுன் எப்படி ஈஸியாக வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலோப் ஜாமுன் பண்ணுறது எப்பயுமே ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நான் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கலந்து விடலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்தால் போதும். கம்பி பதம் வரணும்னு இல்லைங்க, கொதி வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் மணத்துக்காக 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஃபுட் கலர் 1 பிஞ்சு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கப் ரெடிமேட் குலோப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் ஒரு டம்ளர் காய்ச்சி மிதமான சூட்டில் இருக்கிற பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பால் இல்லைன்னா தண்ணி எதில் வேணாலும் பிசைஞ்சுக்கலாம். பால் யூஸ் பண்ணிங்கன்னா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசி கொஞ்சமாக ஆயில் ஆர் கீ மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ 4ல் 1 பங்கு மாவு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 முந்திரியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டினா தான் விரிசல் இல்லாமல் வரும். எப்பவும் பிடிக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸாகவே பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒயிட்டில் எவ்வளோ உருண்டையை பிடிச்சிருக்கோமோ அதே அளவு ஆரஞ்சுலேயும் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் உருண்டையை எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு அதில் நடுவில் ஒரு ஆரஞ்சு கலர் உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு வேணுங்கிற மாதிரி ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம்.
ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஹீட் ஆனதும் இந்த உருண்டைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியம் அண்ட் லோவில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் சர்க்கரை பாகில் போடணும். சர்க்கரை பாகு மிதமான சூட்டில் இருக்கும் போதே போடணும். சர்க்கரை பாகில் போட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்புறம் எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2 லேயரில் வந்துருக்கு. மேலே டார்க் ப்ரௌன் கலரில் உள்ள ஒயிட் அண்ட் ஆரஞ்சில் வந்துருக்கு. நல்லா முந்திரியெலாம் போட்டு சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாரும் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.